தலைக்கறி ஃப்ரை பார்க்கலாமா? தலைக்கறிய நல்லா மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி வச்சுருங்க. நீச்சு ஸ்மெல்லே வராது. சூப்பரா சொல்லித் தரேன். அதே மாதிரி செய்யுங்க. டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். எப்பவும் போல அதே வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூளு, கறி, எண்ணெய், கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலா தூள் பார்த்தீங்களா, நானே வீட்லயே பொடி பண்ணி அரைச்சிடுங்க. இது இன்னொரு நாள் எப்படின்னு சொல்லித் தரேன். குக்கரை வச்சிங்களா, எண்ணெயை ஊற்றுனீங்களா, கரம் மசாலா தூள், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மெயின் தலைக்கறியை போட்டு வதக்குங்க. இந்த தலைக்கறியை வதக்கும் போது தான் அது நல்லா மலர்ந்து வருங்க. அதுதான் சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த நீச்சு ஸ்மெல்லோ ஒரு வாடையோ எதுவுமே வராதுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இப்படியே செய்யுங்களேன், நீங்கள் அல்லும் டேஸ்ட்டு. குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இந்த தலைக்கறி ஆக்கி தருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. இது எப்போவுமே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கறி எப்படி மலர்ந்து வந்திருக்குன்னு. ரொம்ப பேர் செய்கிற தப்பு அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கறி வதங்கினா தான் அது பூ மாதிரி மலர்ந்து வரும். இந்த மாதிரி டைமில் உப்பு, காரம், மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் நம்ம விடலாம். ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம ப்ளஷர் போனதுக்கப்புறம் தான் விசிலே போடணும். சரிங்களா? குக்கர் 7-8 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணீங்களா, ஓப்பன் பண்ணுங்க. இவனை பாருங்க எப்படி இருக்கான்னு. வாவ், செம்மையா டெம்ப்டிங்கா இருக்குங்க. பார்க்கும்போது சாப்பிட போல தோணுது இல்ல? Oh my god. அப்புறம் என்னங்க, நம்ம சேனலை எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம்.